ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், குற்றாலத்தில் நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கின்றது? தற்பொழுது அங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்க. மோகன், உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம். இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதல், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்து இருக்க இந்த பல்வேறு மூலிகைகள் பட்டு இந்த வரக்கூடிய தண்ணீரை குளிப்பதற்காக நாடெங்கிலும் இருந்து வருகை புரிகிறார்கள். இந்த வருடம் சீசன் என்பது தற்போது குற்றாலத்தில் தொடங்கியுள்ளது. தொடங்கிய நாள் முதலிலிருந்து தற்போது வரை சுற்றுலா அருவிகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் வெளியூர்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வருகை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதாவது இன்று பக்ரீத் பண்டிகை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என்பதால் அளவுக்கு அதிகமான கூட்டம் என்பது ஐந்தருவி பகுதி மற்றும் மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது குவிந்து வருகிறது. இதனால் குற்றாலம் ஒரு களைகட்டி உள்ளது. தற்போது குற்றாலம் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட அருவிகளில் தண்ணீர் என்பது அந்த வெள்ளியை உருக்கி விட்டது போல் மென்மையான தண்ணீர் இவர்கள் அந்த சுற்றுலா பயணிகள் அதில் நனைந்து குளிக்கும் போது ஒரு பனிக்கட்டியில் சென்று குளித்தது போல ஒரு அனுபவம் இருக்க தெரிவிக்கின்றன. இதனால் அருவிக்கு குளிக்க போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் போலீசார் அவர்களை ஒலிபெருக்கி மூலம் அவர்களை மற்றவர்கள் வரிசையில் நின்று குளிக்கக்கூடிய சூழ்நிலை ஐந்தருவி பகுதியில் இருந்து வருகிறது. இதனால் ஒலிபெருக்கி மூலம் அவர்களை வெளியே வருமாறு அழைத்து அந்த பெண்கள், அதாவது ஐந்தருவி பகுதியில் பெண்கள் குளிக்கக்கூடிய பகுதியில் பெருந்தளவு தண்ணீர் வந்தாலும் கூட அவர்களை போலீசார் ஒலிபெருக்கி மூலம் வரிசையில் நின்று குளிக்க வைக்க அறிவித்து வருகின்றனர். ஏனென்றால் வெளியூர்களில் இருந்து தொடர்ந்து இன்று நாளையும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வருகை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. இதனால் இங்குள்ள தங்கும் விடுதிகள் முழுமையாக நிரம்பி வருகிறது. அதே போல தென்காசி பனிமலை மூலமாக ஒரு 5 சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், மெயினருவி மற்றும் தென்காசிக்கு சிறப்பு பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் இந்த குற்றாலத்தில் உள்ள இந்த குழுகுழு சீசனை ரசிப்பதற்காக வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருது. அனைத்து அருவி பகுதிகளிலும் போலீசாரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக தங்களது தங்க நகைகள் பத்திரம், அதாவது பக்கத்தில் திருடர்கள் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் யாரும் முன்னாடி தங்கச்சங்கிலி அந்த புடவையத்துக்கு அந்த தங்கச்சங்கிலி பறிக்கும் செயலில் ஈடுபட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் அந்த வாசகத்தை தெரிவித்து வருகின்றனர். இதனால் தற்போது வெளியூரிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் வருவதால் ஒரு சில பகுதிகள் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளனர். இதனால் தற்போது இன்றும் நாளையும் குற்றாலம் பகுதி மற்றும் தென்காசி பகுதி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அதிக அளவு வருவதால் குற்றாலம் அருவிக்கரைகள் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜன்.